முத்துக்குமார். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா GoPro 9 அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் தமிழில் வந்து அன்பாக்சிங் வீடியோ GoPro 9. இதுக்கு முன்னாடி GoPro 8 வந்து ஒரு 15 நாள் நான் யூஸ் பண்ணிட்டு 9 ரிலீஸ் பண்ணோன்னே 8 ரிட்டர்ன் பண்ணிட்டு 9 நான் ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ வியூவர்ஸ், GoPro வந்து நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியாதவங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். GoPro எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னா, அது வந்து ஒரு ஆக்ஷன் கேமரா அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறையா இப்போது ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே எடுக்கிறது, அப்புறம் மலைக்கு ஏறுறது, சைக்கிளிங்கு, அப்புறம் வந்து பனிசறுக்கு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, அது இல்லாமல் வீலாக்ஸ் கூட இப்போ யூடியூப்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து GoPro யூஸ் பண்ணுறது. ஸ்பெஷல் வீடியோ கேமரானே சொல்லலாம். இதில் கேமரா மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது நான் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஷார்ட்டாக. இதில் முக்கியமான ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசேஷன். நீங்கள் என்ன தான் வந்து வீடியோ எடுக்கும்போது ஆட்டினாலும் அந்த ஷேக்கிங் வந்து அதில் இருக்காது. ஸோ ஃபுல்லாக வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி தரும். அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் GoProவில். ஸோ விவாஸ், அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் வெளியே போட்டிருக்க ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட வெர்ஷன் பார்த்திங்கன்னா 9 இப்போ தான் செப்டம்பர் 16 அன்றைக்கி இதை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இதோட மேஜர் ஃபீச்சர் பார்த்திங்கன்னா 20 மெகா பிக்சல் வந்து இதோட பிக்சல்ஸு, ஃபோட்டோவும் எடுத்துக்கலாம், வீடியோவும் எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து 5K ரெசல்யூஷன் வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். அது வந்து ஒரு மேஜர் ஃபீச்சர். அதுக்கப்புறம் 33 ஃபீட் வர தண்ணிக்குள்ளே வந்து இது யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு கிளியராக இருக்கும். ஸோ இதில் சைடில் என்னென்ன ஃபீச்சர் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் எல்லா ஃபீச்சருமே இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. முன்னாடி சொன்ன மாதிரி இதில் 20 மெகா பிக்சல் வந்து ஃபோட்டோவும் எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5K ரெசல்யூஷன் வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 33 அடி வரைக்கும் தண்ணியில் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும் இந்த டிவைஸு. வாய்ஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஆன் ஆஃப் பண்ணுறது, அப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது எல்லாமே வாய்ஸ் கண்ட்ரோல் வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்லோ மோஷன் வந்து 8x வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம். அப்புறம் டைம் ரேப் பார்த்திங்கன்னா அந்த டைம் லேப்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணலாம், வேகமாக வர வீடியோஸ்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். வேறு டேட்டா ஓவர்லேஸ்ன்னு பார்த்திங்கன்னா இது வந்து எவ்வளோ SD கார்டில் யூஸ் பண்ணியிருக்கோம் வீடியோ பிக்சர்னு சொல்லி அங்கே வந்து டிஸ்பிளேயில் காமிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1080 பிக்சல் வர லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம். அப்புறம் இதே கேமரா வந்து நம்ம லேப்டாப்பு, பிசி எல்லாத்துலேயுமே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மீட்டிங்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டச் டிஸ்பிளேங்க, இது ஃபுல்லாகவே டச்சு தான், டச் வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ விவசாயங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். ஸோ GoPro 8க்கும் 9க்கும் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. இது உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா GoPro 9ஓட கேமரா இருக்குது. நீங்களே பார்க்கலாம், இதோட வெர்ஷன் இருக்குது 9. இதில் பார்த்தீங்கன்னா பேக் சைடும் ஒரு டிஸ்பிளே இருக்குது. ஆல்சோ சைஸ் வந்து 8க்கும் 9க்கும் வித்தியாசம் இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியும் இதில் வந்து டிஸ்பிளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த லென்ஸை வந்து நம்ம கழட்டி மாட்டிக்கலாம். இது அப்புறம் பார்ப்போம். வேறு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். கேபிள் இருக்குது. கேபிள் வந்து டைப் C கேபிள். ஸோ நம்ம மொபைல் சார்ஜர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ரி ஒன்று இருக்குது. எக்ஸ்ட்ரா இல்லை, இதுதான் பேட்ரியே. GoPro 8க்கும் 9க்கும் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது பேட்ரி. வேறு என்ன இருக்குது, வேறு வந்து பார்த்திங்கன்னா இந்த மவுண்ட் இருக்குது. இது வந்து இந்த ஹெல்மெட்டில் அதிலெல்லாம் வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிவைஸ் கீழே பார்த்திங்கன்னா சின்ன மவுண்ட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மவுண்ட்டை வச்சு நம்ம எல்லாத்துலேயுமே வந்து அக்சஸ் பண்ணலாம். ஹெல்மெட்டில் மாட்டலாம், செஸ்ட்டில் மாட்டலாம், ஷோல்டரு, கையில் எல்லா பக்கமே வந்து இதை மாட்டலாம். எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஷோ பண்ணோன்னா இப்படி தான். ஸோ போட்டு இதில் இந்த ஸ்க்ரோ பண்ணிட்டா போதும், நம்ம எல்லாத்துலேயும் மவுண்ட் பண்ணிக்கலாம். மவுண்டரு இது வந்து ஹெல்மெட் மேலே விட்டுற ஸ்டிக்கர். ஸோ இந்த ஸ்டிக்கரை ஒட்டிட்டு இதை வந்து இதில் லாக் பண்ணிடலாம். ஸோ வேறு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ வேறு எதுவும் இல்லை பெருசாக. வேறு இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, மேனுவல். அப்புறம் ஸ்டிக்கர்ஸ் வேறு தந்திருக்காங்க. GoPro ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. அவ்வளோதாங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இன்ஜினியர்ஸ் தமிழ் சிங்காரவன். என்னங்க திடீர்னு முத்துக்குமார் போய்ட்டு நான் வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. ஆமாம், எனக்கு கொஞ்சம் எக்ஸாம்ஸ் இருந்தது. ஸோ அதனால் படிச்சுட்டு இருந்தேன். அதால் என்னால் முத்துக்குமாரோட சேர்ந்து வீடியோ பண்ண முடியல. நம்ம இப்போ இந்த GoProவில் இருக்க ஃபீச்சர்ஸ் ஆன் பண்ணி பார்த்துருவோமா? வாங்க. ஸோ இங்கே ஆன் பட்டன் இருக்குது. ஸோ நம்ம இங்கே ஆன் பண்ணுவோம். அந்த சவுண்டோடு ஆன் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடுமே ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம லாங்குவேஜ் செட் பண்ணோம். நம்மளுக்கு தெரிஞ்சது இங்கிலீஷ் தான். ஸோ இங்கிலீஷில் போட்டுட்டு அப்புறம் சில லீகல் ஸ்டஃப்லாம் இருக்குது.
ஸோ அதுக்கு அக்ரின்னு கொடுத்துட்டு ஜிபிஎஸ் வேணுமா வேணாமா அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணலாம். நம்ம ஆனில் இருக்கட்டும். ஸோ எங்கே எடுக்கிறோன்ட்டு அழகாக அதில் மேப் ஆகிடும். அடுத்து GoPro ஆப் இன்ஸ்டால் பண்ணோன்னு சொல்லுது. இது நம்ம ஸ்கிப் பண்ணிப்போம். அதை நம்ம அப்புறம் டேட் செட் பண்ணுவோம். ஸோ ஆன் பண்ண உடனே நம்ம அந்த இனிஷியல் செட்டிங்ஸ்லாம் முதல் கட்ட வேலைகள்லாம் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இந்த ஸ்க்ரீன் தாங்க வருது. இதில் பார்த்தீங்கன்னா பேட்ரி 7% தான் இருக்குது. ஸோ நம்ம குயிக்காக பார்த்துருவோம். இப்போ இருக்கிற மோடு வந்து ஸ்டாண்டர்ட் மோடு 1080pயில் இருக்குது. பக்கத்தில் இருக்கிறது வந்து இது வந்து லென்ஸு, என்ன லென்ஸ் வேணுமோ செட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்லோ மோஷன், இது வந்து ஹைப்பர் ஸ்மூத்து. ஸோ ஸ்டெபிலைசேஷனுக்குலாம் இது யூஸ் ஆகும். அப்புறம் இங்கே ஜூம் இருக்குது. இப்போ நம்ம இது 5K மோடு பார்ப்போமா எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே எபிக் செட்டிங்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து 5K மோடில் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து இப்போ SD கார்டு இல்லை. மோடு மாற்றணும்னா நம்ம இதில் கூட மாற்றிக்கலாம். இப்போது இது வந்து டைம் லேப்ஸ் மோடு, இது வந்து ஃபோட்டோ மோடு, நம்ம நார்மலாக வீடியோ எடுக்கிற மோடு வந்து இப்போ இருக்குது. உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன் முன்னாடியே. இந்த கோப்ரோவோட பார்த்தீங்கன்னா ஒரு 32 GB SD கார்டும் வந்து ஃப்ரீயாக வந்துச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த SD கார்டை போட்டு ஒரு செல்ஃபி வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பார்க்கலாம். ஸோ இதில் மெமரி கார்டு எங்கிட்ட போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு ட்ரே மாதிரி இருக்கும். சார்ஜருமே ஆக்சுவலாக இந்த போர்ட்டில் தான் போடணும், Type-C. ஸோ மெமரி கார்டை போடுவோம். லாக் பண்ணியாச்சு. லாக் பண்ணிட்டு பவர் ஆன் பண்ணுவோம். சைடில் இந்த பட்டன் தான் ஆன் பண்ணுறதுக்கு. ஆன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே வரும், பவர் ஆன் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேலே வந்து மெமரி கார்டு டிஸ்பிளே ஆகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் வந்து இதில் 5Kல வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ குவாலிட்டி நீங்கள் மாற்ற அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மெமரி காமிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து மெனு வேறு இருக்கும். இதில் வந்து வாய்ஸ் கண்ட்ரோலு, எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஸ்லோ மோஷனு, அப்புறம் இந்த சவுண்ட் வரதை கூட ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் லாக் பண்ணிக்கலாம் பொசிஷனை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டெல்லாம் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இதோட ஆப்ஷன்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து நாங்கள் GoPro 9 எடுத்ததுங்க. இனி வர வீடியோக்களும் நாங்கள் GoPro 9 தான் எடுத்து ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த அன்பாக்சிங் வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.